If you didn't watch part 1, check it's here. இமிகிரேஷனோட செகண்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் ஆகும். அந்த 10 to 15 டேஸ் வரையும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு கொண்டு போய் திருப்பி நீங்க ஹையர் பண்ண அந்த ஏஜென்சிட்ட இதை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, இந்த பிரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. விசாக்கு அந்த விசாவை அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்துடலாம். இது வந்து நார்மல் டூரிஸ்டோடது. ஸ்டூடெண்டான நீங்க அப்படிங்கிற போது அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆஃபர் லெட்டர், இந்த டேட்ல நீங்கள் இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் வரீங்க இல்லை செம் எக்ஸ்சேஞ்ச் வரீங்க, அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து இங்கே ஊரில் ஒன்று அப்ளை பண்ணி என்ட்ரி விசா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஏஆர்சி அப்படிங்கிறது வாங்கணும். ஏஆர்சினா வேற ஒன்றும் இல்லை, ஏலியன் ரெசிடென்ஷியல் விசா. ஸோ கண்டிப்பாக இது வேணும் உங்களுக்கு. இது இருந்தால் தான் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போக முடியும். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அக்காமடேஷனோடது எல்லாமே உங்களுக்கு கையிலேயே கொடுத்துருவாங்க. அந்த லெட்டரை வந்து நேஷனல் இமிகிரேஷன் தைவான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 1000 NTD கட்டணும். ஐஎன்ஆருக்கு பார்த்தீங்கன்னா 2900 அந்த மாதிரி வரும். இது எவ்வளோ டேட் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபர் லெட்டரில் எவ்வளோ நாள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃப்ரம்லேருந்து 2 அந்த டேட் வரையும் உங்களுக்கு விசா எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் விசாவோட ப்ராசஸ் தைவானோடது. கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ மட்டும் பண்ணியிருக்கு.